வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான பஃப் ஸ்லீவ் வந்துட்டு எல்போ வரைக்கும் வைக்கிற மாதிரியான லாங் பஃப் ஸ்லீவ் வந்துட்டு எப்படி வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ லைனிங் கிளாத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணது போக இந்த ஸ்லீவுக்குன்னு இருக்கிற பீஸை வந்து பார்த்திங்கன்னா 4 இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4 ஃபோல்ட் பண்ணதுலேருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்போ வரைக்கும் 9 இன்ச் வந்திருக்குது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கை சுற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 வரைக்கும் இருக்குது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 9 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஹாஃப், அதாவது பாதிக்கு ஒரு 4.5, 5 வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அந்த கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 6 இருந்துச்சு கிளைண்ட்டுக்கு. ஸோ அதுவும் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா 9 இன்ச்சு, அதுலேருந்து ஒரு கர்வ் மாதிரி, அதாவது ஒரு வளைவு மாதிரி நம்மளே வந்துட்டு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அந்த கை சுற்று மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நான் வந்து தையலுக்கு விட்டுருக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் தையலுக்கு விட்டுருக்கேன். இதுதான் வந்து நார்மலாக நம்மளோட ஸ்லீவ் கட் பண்ணுறது. இப்போ இதுக்கு பஃப் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம அந்த 9 இன்ச்சு அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து மேலே வந்துட்டு ஒரு 3.5க்கு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அதுலேருந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது 2யும் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அந்த கர்வோடு ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த பஃப்கானது வந்து பார்த்திங்கன்னா 3.5, இது 9 இன்ச்சு, இங்கிட்டு வந்து 4.5. ஸோ கை சுற்று வந்து பார்த்திங்கன்னா 5.5. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே கட் பண்ணிக்கோங்க, இந்த கர்வ் கட் பண்ணுற இடத்துலலாம். ஸோ இப்போது பேலன்ஸ் அந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோனுக்காக தான் விட்டுருக்கிறேன். ஸோ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா மடித்து தைச்சிக்கலாம் அதையே. ஸோ இப்போது நம்ம மார்க் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு அதில் ஒரு நாட்ச் போட்டு வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஸ்லீவுக்கு 4 மடித்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கிளாத் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு நம்மளோட ப்ளவுஸ் பீஸில் வந்துட்டு நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கலாம் தனியாக. ஸோ லைனிங் மட்டும் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம பேக் சைடு நம்ம கொடுக்குற அந்த நார்மல் ஒரிஜினல் பீஸில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ண அளவுலேயே கட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக மேலே விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா லைனிங்கில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கூட எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி நான் இப்போது உங்களுக்கு வந்து கிளாத்தை வந்துட்டு நான் இதில் வந்து அட்டாச் பண்ணி நான் தைச்சிருக்கிறேன் இப்போது. ஸோ உள்கூடி தையல் போட்டுட்டு மேலே வந்துட்டு நல்ல ஒரு கெட்டி தையல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த சைடு லைனிங் வைக்கணும் அப்படின்றதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் மேலே வந்துட்டு சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம திருப்பிட்டு மறுபடியும் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணி உள்ளே திருப்பும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டுக்கான போர்ஷனுக்கு ஃப்ரண்ட்டு ஒரு 2 கையிலையும். சப்போஸ் நீங்கள் 2யும் ஒரே மாதிரியே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா 2மே வந்து கைக்குழி வந்து ஒரு இதில் கரெக்டாக இருக்கும், ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் அடிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு லைனிங்கை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் துணி வந்துட்டு திருப்பி திருப்பி கட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நான் மேலே வந்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி அதே வந்து உள்ளே திருப்பி இதே மாதிரி நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடச்சிரும். எதுவும் கட் பண்ணுறதோ இல்லை மடித்து அடிக்கிறதோ கைக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மேலே லைனிங் துணியை வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு திருப்பி அந்த லைனிங் துணியை அந்த பக்கம் தள்ளிட்டு மறுபடியும் எடுத்து நீங்கள் இந்த சைடு வச்சுட்டு அது மேலேயே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் வந்துட்டு சுருக்கு இல்லாமல் துணி வந்து கரெக்டாக நீட் பண்ணி தைச்சிட்டு ஃபுல்லாக வந்துட்டு லைனிங்கை வந்துட்டு நம்மளோட ப்ளவுஸ் பீஸில் வந்துட்டு கிளாத்தில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்து தைச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி போட்டு திருப்பி தைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் துணி கம்மியாயிடும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக விட்டு தைக்கிறோன்னு சொல்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணி வந்து நிறையா வேஸ்ட் ஆகாது, கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி 2 கைக்கும் இதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ பஃபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடிப்பு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ள லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கிறதுல எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
எந்த சைடு நீங்கள் மடிப்பு வைக்கிறீங்களோ, இந்த சைடோ அந்த சைடோ எந்த சைடு நீங்கள் மடிப்பு வைக்கிறீங்களோ ஒரே மாதிரி ஒரே அளவில் ஃப்ளீட் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டே வரணும். ஸோ வச்சதுக்கப்புறமா ஒரு சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த சைடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு ரைட் சைடு வச்சோம் அப்படின்னோம்னா அடுத்த சைடு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட் வந்துட்டு நல்லா உங்களுக்கு பஃப் மாதிரி மேலே வந்து அழகாக நின்றும். ஸோ இவ்வளோ தான் பஃப் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷோல்டரில் இருக்கிறத வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கைக்குழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வரதில் வந்துட்டு கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து லைனிங் பீஸில் கட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்காம விட்டுட்டேன். ஸோ நம்ம எந்த சைடு குடஞ்சி கட் பண்ணோமோ அது நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் வரணும். ஸோ அதனால் அதை பார்த்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணணும். இழுக்காமல் துணியை கசக்காமல் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ கை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். அதை வேணுன்னா நீங்கள் மடித்து தச்சுக்கலாம். பிசுறு தட்டாமல் இருக்கணும் அப்படின்னா, அப்படி இல்லைனா கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே பஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா சென்ட்ரு போர்ஷன், அதாவது நம்ம ஷோல்டரில் கையோட சென்ட்ரு போர்ஷனை வச்சு ஒன் சைடு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு துணியை வந்துட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணாமல் அப்படியே திருப்பி மறுபடியும் இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்துட்டு அதே மாதிரி இதையும் நல்லா ஃபினிஷ் பண்ணி கடைசி வரைக்கும் தைச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்க அப்படின்னா 2 சைடும் 2 தையல் உங்களுக்கு விழுந்துடும். சென்டரில் கொண்டு வந்து வெளியில் எடுத்து கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், பஃப் ஸ்லீவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களோட மெஷர்மெண்ட்டோட கை சுற்று இந்த மாதிரி அளவெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சைடில் அடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து தனியாக ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபினிஷிங் லுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வீடியோஸ் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து கொடுப்பேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபினிஷிங் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு போடும்போது வியர் பண்ணும்போது லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்யூ.